நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மீண்டும் காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாகவும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். உம்மை துதிக்கிறேன் தேவா, உம்மை துதிக்கிறேன் தேவா, வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பதே எந்தன் வாழ்வின் முழு நோக்கம். வாழ்நாளெல்லாம் உம்மை துதிப்பதே எந்தன் வாழ்வின் முழு நோக்கம். உம்மை துதிக்கிறேன் தேவா. நன்றி இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவர். இந்த நாளில் எங்கள் மத்தியில் வாசமாயிருப்பதற்காய் நன்றி. எங்களோடு இடைப்பட போகிறதற்காய் நன்றி. துதிக நமக்கு எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 147:12. சங்கீதம் 147:12 வசனம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. எருசலேமே சீயோனே அப்படின்னு சொல்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, துதி ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மேன்மைப்படுத்தும் போது அந்த வார்த்தை நம்மை மேன்மைப்படுத்தும்னு. இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு துதி ஸ்தோத்தரின்னு சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துறதுனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஸோ இந்த நாளில் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் எதெல்லாம் பார்க்கமோ, ஆண்டவரே அப்படின்னு தோக்கும்போது அந்த காரியத்தை குறித்து என்ன செஞ்சிருங்க, ஆண்டரே இதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டரே இந்த காரியத்துக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஏன்னா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு ஆண்டர் சொல்றார். தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாழ்வில் இருக்கும். கடந்த நாட்களில் நான் இது ஒரு 10 வருடத்துக்கு மேலே இருக்கும், என்னுடைய வீட்டில் நான் சுவரில் எழுதி போட்டிருந்தேன், என் வாய் அவருடைய துதியினாலும் என் நாவு அவருடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கும்னு சொல்லி. உடனே என் கணவர் அதை வாஸ்து பார்த்துட்டு சொன்னாங்க, இடி இந்த வார்த்தையை நீ அப்படியே ஃபாலோ பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி என் இருதயத்துக்குள்ள பலவிதமான போராட்டம், முறுமுறுப்பு, அங்கலாய்ப்பு. ஸோ அந்த முறுமுறுப்பு அங்கலாய்ப்பை நம்ம முதலாவது யார்கிட்ட காட்டுவோம், நம்ம வீட்டுக்காரர்கிட்ட தான் காட்டுவோம். ஸோ அதை மாதிரி நான் அவங்கக்கிட்ட சில காரியங்களை குறித்து போராடிக்கிட்டு இருக்கேன், முறுமுறுத்துக்கிட்டு இருக்கேன், அங்கலாய்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அவங்க சரீர பலவீனத்தை நிமிட்டம் என்னால் அவங்கக்கிட்ட அதிகமாக நான் போராட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு வார்த்தைனாலும் அவங்க மனசு வலிக்கிற மாதிரி சில நேரம் சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டுருவேன், அது மறக்கிற மாதிரி பேசிடுவேன், பழகிடுவேன். அப்போ நான் எனக்குள்ளே இருதயத்தில் போராட்டம் வந்த போது தான் நான் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார், அன்றே நான் இந்த முறுமுறுப்பை மேற்கொள்ளணுமே, இந்த அங்கலாய்ப்பை மேற்கொள்ளணுமே, என் இருதயத்தில் எழும்புகிற இந்த சிந்தனையை மேற்கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டபோது தான் இந்த வசனம் என்னோட பசிச்சு, என் வாய் நாள்தோறும் என் வாய் அவருடைய துதியினாலும் என் நாவு அவருடைய மகத்துவத்தினாலும், இதுவும் சங்கீதக்காரன் தான் சொல்லுவார். நாமும் என்ன செய்யணும், ஸோ இப்படி நான் அந்த தீர்மானத்தை எடுத்து செயல்படுத்தணும்னா அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னுடைய வீட்டில் நான் பாத்திரம் கழுவுகிற இடத்துல சமையல் ரூமில் சுவரில் என்ன செஞ்சுட்டேன், எழுதி போட்டுட்டு அதை நான் வாசித்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சிந்தனையை நான் ஜெயிச்சிருவேன், வாயிட்டு அறிக்கை பண்ணிடுவேன், அந்த என் மனசில் எழும்புகிற போராட்டமான சிந்தனைகளை மேற்கொள்வேன். ஸோ இந்த நாளில் இந்த ரகசியத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் போது எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்கும் போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையில் எந்த குறைவும் வராது, அவரை நம்பியிருக்கிற எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, அவருக்கு பயந்திருக்கிற எனக்கு குறைவில்லை, அவர்
அவர் உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை ஏறி வர பண்ணுவார், உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக நடத்துவார், என் பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை அவர் வைத்திருக்கிறார், எனக்குரியதை ஆண்டவர் எனக்கு தந்தருளுவார், என் பிள்ளைகளுக்குரியது எங்களை பார்த்து நன்மையும் கிருபையும் தேடி வர கர்த்தர் அருள் செய்வார், அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான மக்களை விட காட்டிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார், ஞானமுள்ளவர் எனக்குள் இருக்கிறார், ஜீவனானவர் எனக்குள் இருக்கிறார், ஆரோக்கியத்தை தருகிறவர் எனக்குள் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் எனக்குள் வசிக்கிறார்னு சொல்லி நாம் அவரை உயர்த்த அவர் செங்கடலை பிளந்தவர், எரியோவின் தடைகளை உடைத்தவர், யோர்தானின் பெருவெள்ளத்து யோர்தானை பிரித்து உலர்ந்த தரையில் தம்முடைய ஜனங்களை நடக்க பண்ணினவர், வானத்து மன்னாவினால் போசித்தவர், கண்மலையில் நீரோட்டங்களை புறப்பட பண்ணினவர், வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினவர், முட்செடியில் அக்கினியை என்ன செஞ்சார், அக்கினியில் தோன்றினவர், அந்த அக்கினிக்குள்ளே இருந்து அழைப்பு கடந்து வர கிருபை செய்தவர். ஸோ நம்ம வேதத்தை யோசித்து தியானிக்க அவரை உயர்த்தும் துதி நம்ம வாயில் வந்துடும். நம்முடைய நாம அவருடைய மகத்துவத்தினால நிறைஞ்சிருக்கும். உள்ள எதிர்காலத்தை குறித்து தயக்கம் வரும்போது நான் நிறைய நேரம் எப்படி அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அவர் அன்னைக்கு பேதுரு வரிப்பணம் கட்டணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ கடலுக்கு போய் முதல்ல ஒரு மீனை பிடி, அந்த மீனோட வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அந்த வெள்ளிப்பணத்தை கொண்டு போய் நீ என்ன செய்ய, எனக்காகவும் உனக்காகவும் வரிய கெட்டுன்னு சொல்லுவார். பாருங்க, ஆண்டவருக்கு கடலில் போய் அதுக்குள்ளே இருக்க மீன் தெரியுது, அந்த மீனுக்குள்ளே இருக்க வெள்ளிப்பணம் தெரியும், அந்த மீன் தான் பேதுரு போடுற தூண்டலில் முதலாக அகப்படும், இவ்வளவும் அவருக்கு தெரியும். ஸோ அப்புறம் அதில் என் ஆண்டவர் கடலும் தெரியும், கடலுக்குள்ள இருக்கிற மீனும் தெரியும், எந்த மீன் வாய்க்குள்ள வெள்ளிப்பணம் இருக்குன்னு தெரியும், அந்த மீன் முதலாவது அகப்பட செய்யவும் தெரிந்தவர், என்னுடைய தேவைகளை குறித்து அறிவார், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து அறிவார், எந்த மீன் என்னோட கையில் அகப்படணுங்கிறதையும் அவருக்கு தெரியும், அவர் அதை சரியா செய்வார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார்னு சொல்லி இதையே சொல்லி ஏசப்பாட்டே பேசுவேன். ஏசப்பா, நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த தேவை இருக்குது, நீங்கள் மீனை பார்த்தவங்க, மீன் வாயில் இருக்க வெள்ளிப்பணத்தை பார்த்தவங்க, கடலுக்குள்ள இருக்க மீனை பார்த்தவங்க, அது கரெக்டாக தூண்டிலாகப்பட கிருபை செஞ்சவங்க இன்றும் ஜீவனோடு இருக்கீங்க. இதுதான் கர்த்தரை உயர்த்தும் துதி. அன்றே இதை செய்யும்போது ஆண்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் ஆல்ரெடி செஞ்சுருப்பார், அப்பப்போவும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் யோசிச்சு, அன்றே நீங்கள் இதை செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு நன்றி, ஆண்டவே இதை நேரிட பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நன்றி, அன்றே நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் எங்களுக்கு நேரிட பண்ணீங்க, எங்கள் நேரிட பண்ண எல்லாவற்றிலும் நீங்கள் நீதி உள்ளவங்களாக இருந்தீங்க, நன்றி, என்னுடைய படிப்பு காரியத்தில் அப்படி செஞ்சீங்க, நன்றி. நான் சொல்லுவேன், அன்றே நான் 10வது படிக்கும்போது நான் இப்படி ஜெபிச்சேன், நீங்கள் எனக்கு காரியம் செஞ்சீங்க, நன்றி. நான் ட்ரைனிங் படிக்கும்போது என்னுடைய ட்ரைனிங் காரியம் எனக்கு இப்படி நடந்தது, உங்களுக்கு நன்றி. ட்ரைனிங் திருமண காரியத்தில் நீங்கள் இப்படி அற்புதம் செஞ்சீங்க, நன்றி. என்னுடைய நான் பிள்ளைகள் பேர்காலத்தில் கூட பலவிதமான சாட்சிகள் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. அதே போல் பிள்ளைங்களை வளர்த்த காரியம், பிள்ளைங்களுக்கு படிப்பின் காரியம், பிள்ளைகளுடைய திருமண காரியம், எதிர்கால காரியம், இன்று வரைக்கும் என்னுடைய பணியின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், நான் கடந்து வருகிற ஒவ்வொரு பாதைகளையும் நினச்சி பார்த்து தாவீது ராஜாவை போல் அவர் எனக்கு இதுவரைக்கும் செய்த எல்லா அதிசயங்களையும் நான் நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிப்பேன்னு சொல்கிறாரு. அதே போல் நினைவு கூர்ந்து நம்ம துதிக்க ஆரம்பிக்க அவரை உயர்த்து துதி நம்முடைய வாயில் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நன்மை கிடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். பாருங்க, துதி ஸ்தோத்திரி சொல்லிட்டு அந்த வசனத்தை சங்கீதம் 147 13வது வசனம், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதி. எப்போ நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ, ஆண்டவரே நீங்கள் அப்போ இந்த காரியத்தை செஞ்சீங்க ஏசப்பா, நன்றி. ஒருவேளை வேதாகமத்தில் உள்ள அற்புதங்களை சொல்லி அவரை உயர்த்தலாம், நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை ஸ்தோத்தரிக்கலாம். இந்த 2 காரியங்களையும் துதிக்கிறது ஆண்டவரை உயர்த்துறது, ஸ்தோத்தரிக்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது. அப்போ இந்த காரியங்களை நம்ம செய்ய 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 நம்முடைய வாசல்களின் தாழ்பால் என்ன செய்து பலப்படுது. ஒருவேளை உலக பிரகாரமாக எவ்வளவோ நீங்கள் விலை உயர்ந்த தாழ்பால்களை போட்ட வீடுகள் தான் நிறைய நேரம் திருடர்களால் உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தாழ்பால்களிலும் மேலானது ஆண்டவரை துதிக்கும் துதி. அந்த துதி நம்முடைய வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்தும், சத்துருக்கள் உண்டு பண்ணுகிற தாழ்பால்களை உடைச்சி போடும். அதை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். இப்போது நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை அது பலப்படுத்துதுன்னா நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய எல்லை எங்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை சத்துரு சங்கீதம் 144 14வது வசனத்தை பாருங்க.
சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இப்படிப்பட்ட பாதுகாப்பு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய வீடுகளை சுற்றி தருவார், நம்முடைய மதில்களை சுற்றி தருவார். உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் என் பிள்ளைகள் நினச்சா, நான் சரீர பிரகாரமாக ஆண்டவர் எனக்கு தந்த 2 பிள்ளைகள் முதலாவதும் முக்கியமானவங்களும் கூட. அதுக்கு அடுத்தால என் பணியில் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு பிள்ளைகளை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் கடந்த 30 ஆண்டுகளாக பணி செய்கிறேன். 20 ஆண்டுகளாக ஆண்டவர் என் கையில் ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது 30 பிள்ளைகளை தந்துக்கிட்டே இருந்தார். 20 ஆண்டுகளாக ரெகுலர் சர்வீஸில். அதுக்கு முன்னாடி நான் லீவ் பிளேஸு, ஒரு வேளை வாலண்டியராக அப்படிலாம் நிறையா வேலை பார்த்துருக்கேன். அது ஒரு 2-3 வருஷம் பார்த்துருக்குறேன். அந்த லீவ் பிளேஸும் வாலண்டியராக சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ண காரியங்களும். அதை தாண்டி அதுக்கப்புறம் ரெகுலராக அரசு சம்பளத்தோடு கூட 30 ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறேன். அதில் 20 ஆண்டுகள் ஒரு வகுப்புக்கு டீச்சராக, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் செகண்ட் ஸ்டாண்டர்டு மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அதிக நாட்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கிறேன். என் கையில் குறைந்தது 30 ஆத்துமாக்களை ஒவ்வொரு வருடமும் தந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ 10 ஆண்டுகளாக ஒரு தலைமை ஆசிரியையாக 1 முதல் 5 வரை உள்ள பள்ளிகளுக்கு, 1 முதல் 8 வரை உள்ள பள்ளியில் பணி செய்யவும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆண்டுதோறும் குறைந்தது 200 பிள்ளைகள் என்னை கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். 150 முதல் 200 பிள்ளைகள் கடந்து போக கிருபை தந்திருக்கிறார். இதில் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் காலம் மட்டும் குறைந்த ஆத்மாக்களை, ஆனால் ஒரு சிறு பிள்ளைகள் குறைந்தவங்களாக இருந்தால் கூட மனிதர்களை ஆத்மாக்களை நிறைய நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க அந்த 3 ஆண்டுகளில் ஆண்டு எனக்கு உதவி செய்தார். இது எல்லாருமே ஒருவேளை மாம்சீகத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னுடைய 2 பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆவிக்கு பணி வாழ்க்கையில் வருடந்தோறும் புதிய புதிய ஆத்மாக்களை அதிகமாக சந்திக்க ஆண்டுங்க. அதுவும் என்னுடைய பிள்ளைங்க தான். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய ஊழிய பணியில், சமுதாய பணியிலேயே நம்ம எத்தனையோ பிள்ளைகளை என்ன செய்கிறோம் பார்க்குறோம், எத்தனையோ நண்பர்களை பார்க்குறோம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ரூத்துக்கிட்ட நகோமி சொல்லுவாங்க, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக அப்படின்ட்டுருக்கு. இன்னொரு வசனத்தில் எங்களுக்கு நேரிட பண்ணுகிற எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர்னு நெகேமியா அறிக்கை பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல தாவீது சொல்றாரு, நான் இங்கு வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வசனங்களெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செல்லும் இடமெங்கும் பொருத்தி பார்ப்பேன். எனக்கு நேரிட பண்ணுகிற எல்லாவற்றிலும் அவர் நீதி உள்ளவர். அப்போ அவர் நான் சந்திக்கும்படி நேரிடுகிற மனுஷரையும் நான் ஆத்துமாக்களாக தான், பிள்ளைகளாக தான் நினைக்கிறேன். அதே போல் பணியிடங்களில் பார்க்குறவங்க, சமுதாய பணியில் பார்க்குறவங்க, ஊழிய பாதையில் சந்திக்கிறவங்க, ஒருவேளை என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக நான் பல ஊர்களில் வாசம் பண்ணியிருக்கிறேன். பல இடங்களில் சிறு வயதில் வாடகைக்கு சொரணையில் இருக்க எல்லா எல்லையிலையும் குடியிருந்திருக்கிறேன். திருமணமான பிறகு என்னுடைய பணி என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக சில ஊர்களுக்கு கூட கடந்து சென்றிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஊழிய பாதையிலே நிறைய ஊர்களுக்கு கடந்து சென்றிருக்கேன். அந்த ஊரையெல்லாம் கூட நான் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண்பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பெருக்கும். இதை நம்ம பாடுறோம், விசுவாசிக்கவும் ஆண்டு. ஏன்னா நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நினைக்கிறவர்கள். ஸோ செல்லும் இடமெங்கும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின கானான் தேசம். ஸோ அந்த தேசத்தை, அங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் பெற்ற பிள்ளைகளை, நான் கல்வி கற்பித்த பிள்ளைகளை, நான் ஊழியத்தில் சந்தித்த பிள்ளைகளில், நான் ஊரெங்கும் சந்தித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்கிறத நான் விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்க எல்லாரையும் நான் ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்பேங்கிறதையும் நான் அறிக்கை செய்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி. பாருங்கள், நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரித்து துதிக்கும் போது என்ன நடக்குது? நம்முடைய எல்லை எங்கும் சமாதானம், நம்முடைய சுற்றிலும், சாலமனை சுற்றி எங்கும் சமாதானமாக இருந்ததுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி எங்கும் சமாதானமாக இருந்ததுனால தான் சாலமனால் தேவனுடைய ஆலயத்தை கட்டி
முடிக்க முடிந்தது. ஸோ ஆண்டவர் நாம அவரை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய சுற்றிலும் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஒருவேளை சத்துரு நெருக்கணும்னு தீர்மானிச்சா கூட தேவன் அவனுடைய காரியத்தை செய்து முடிக்கும்படி அவங்களுக்கு நம்மை குறித்த பயத்தை கட்டளையிடுவார். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை ஒருவேளை பொறாமையாக பார்க்கலாம், போராட்டமாக பார்க்கலாம், நமக்கு விரோதமாக 1000 காரியங்களை செய்யலாம். ஆனால் அது நம்மை பாதிக்காதபடிக்கு எல்லையெங்கும் சமாதானமாகிய கிருபைய மதில கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாவற்றுக்கு மேலாக 14வது வசனம் அந்த பின்பகுதி, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். உச்சிதமான ஆசீர்வாதங்கள், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அது உச்சிதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் தந்து ஆசீர்வதிக்கிற தகப்பன். பாருங்கள், இஸ்ரேல் தேசத்தில் எகிப்துக்கு போனாங்க பஞ்சத்தில். அந்த பஞ்ச காலத்திலையும் இஸ்ரேவேலை எகிப்தில் சிறந்த தேசமாகிய கோசேன் தேசத்தில் ஆண்டவங்களை குடியிருக்க பண்ணார். அப்படிப்பட்ட கிருபையை அவருடைய பிள்ளைகளாகிய அவரை ஸ்தோத்தரித்து, எல்லா நேரமும் அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்க பிள்ளைங்களுக்கு அதை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த சங்கீதம் 147 அந்த சீயோனே உன் தேவனை துதி, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை மேன்மைப்படுத்தும் போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம், முதலாவது அவர் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார், நம்மிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய எல்லையெங்கோ, ஒருவேளை அந்த எல்லைங்கிறது குடும்ப வாழ்க்கையில் உள்ள எல்லையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தோட எல்லையாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளுடைய படிப்பின் எல்லையாக இருக்கலாம், நம்ம செய்கிற தொழிலின் எல்லையாக இருக்கலாம், நம்ம பணி செய்கிற இடமா இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய ஊரோட எல்லையாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம எங்கே போனாலும் நம்மை சுற்றிலும் தேவனுடைய எல்லை காணப்படும். அந்த எல்லையில் தேவனுடைய சமாதானம் காணப்படும். அது மட்டும் இல்லை, உச்சிதமான கோதுமை எது பெஸ்ட்டோ அதை நமக்கு தந்து கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நம்ம சாதாரண ஆசீர்வாதங்களில் திருப்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பெஸ்ட்டான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொல்லி தாரது மட்டும் இல்லை, திருப்தியான மனநிலை அது முக்கியம். எவ்வளவுதான் ஆண்டவர் தந்தாலும் 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் அதை ஆண்டவரால் ஆசீர்வதித்து பெருக பண்ணி நம்மையும் ஆசீர்வதிக்க முடியும், நம்மை திருப்தியாக்கி மீதி 12 கூட எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தையும் திருப்தியான மனநிலையும் போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை தான் மிகுந்த ஆதாயம். ஸோ அந்த மன ரம்யத்தை, திருப்தியை எல்லா சூழலையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உள்ள மனுஷனுக்கு எல்லாம் உண்டாயிருந்தாலும் திருப்திங்கிற ஒரு மனநிலை இல்லை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டு. அவனால் எதையும் அனுபவிக்க முடியாதவனாக இருப்பான். அப்போ எப்போ திருப்தி இருக்கோ அப்போ தான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சந்தோஷத்தோட சமாதானத்தோட அனுபவிக்க முடியும். அந்த திருப்தியான இருதயத்தை, மனதை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். ஸோ இந்த ஜீவியத்தை, இந்த ஆசீர்வாதங்களை, இது எல்லாமே பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதிப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, இதே சங்கீதம் 150 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த துதிக்கிற அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் 149ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். 9வது வசனம் வரை கூட வாசிக்கலாம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். பாருங்க, இங்கே என்ன போட்டிருக்கு, ஜாதிகளிடத்தில் பழி வாங்கணும், தண்டிக்கணும், ராஜாக்களை சங்கில, இதெல்லாம் மனுஷங்க என்ன செய்வாங்கன்னா இயல்பாக என்ன செய்வாங்க, வஞ்சகமாக அவங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி அவங்கள பழி வாங்கிறதுக்கு வேண்டிய எல்லா சூழ்நிலைகளையும் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்கு தெரியாது, நானே பதிர் செய்வேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம இன்னொருத்தரை பழி வாங்குறது நம்முடைய வேலை இல்லை. அவங்க நமக்கு தீமை செஞ்சுருக்கலாம், நமக்கு எதிராக வஞ்சகமாக காரியங்களை செஞ்சுருக்கலாம், நம்மளை ஏமாத்திருக்கலாம், இன்னும் பலவிதமான நம்மை பாதிக்கக்கூடிய வேதனையான காரியங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் நாம் அந்த எதையுமே நாம் செய்ய வேண்டாம். ஒருவேளை நம்ம ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்தும் போது என்ன நடக்குது பாருங்கள். இந்த காரியங்கள்லாம் நடக்கு. 5வது வசனம், பரிசுத்தவான்கள் மகிமையோட களியிருந்து தங்களுடைய படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஒருவேளை ஒருத்தங்களை தவறானது செஞ்சு கொலையே செஞ்சிட்டா கூட அவங்க படுக்கையில் போய் இளைப்பாற போயிருந்தாங்க. அந்த படுக்கையிலேருந்து அவங்க ஆண்டவரை நோக்கி கம்பீர சத்தமிட்டிருப்பாங்க.
கெம்பீரிப்பார்கள்னு இருக்குது. ஆனால் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் என்ன இருக்குமா பரிசுத்தவான்களுடைய விசுவாசிகளுடைய வாயில்? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா நம்ம ஊரில் இருக்க அரிவாளும் ஈட்டியும் இல்லை, மனுஷன் உபயோகிக்கிற ஆயுதங்கள் இல்லை. அந்த வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்ம கையில், நம்முடைய வாயில், அதான் இருக்கு. அவர்கள் கையில் இந்த வேத வசனமாகிய பட்டயம் நம்ம கையில் இருந்து அவரை உயர்த்தும் துதி நம்ம வாயில் எப்போதும் இருக்கும்போது நாம் அறியாமலே நமக்கு விரோதமாக எழும்புகிறவங்களுக்கு மேலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய நியாய தீர்ப்பை அனுப்புகிறாரு. ஒருவேளை நான் இந்த செய்தியை முதல்ல எழுதும்போது தியானிக்கும் போதுலாம் இந்த வசனத்தை நான் தியானிக்கலை. இப்போது இந்த செய்தியை ரெக்கார்ட் பண்ண உட்கார்ந்த உடம்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். இதையும் சேர்த்து சொல்லும்படி கட்டளையிட்டார். ஒருவேளை பலவிதமான வேதனைகளால் மனுஷர்களால் நம்ம அனுபவிக்கும் போது நம்ம இருதயம் எப்படி பதில் செய்ய அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து வேதனைப்படுது. அவங்கள குறித்து வேதனைப்பட்டு நாமே என்ன செஞ்சுருக்கோம்? உருவை குத்திக்கிடுதோம். இந்த காரியங்களெல்லாம் செய்யவே வேண்டாம். நமக்கு ஏன்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள் தேவரீர் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர்னு இருக்குது. ஸோ தேவனோடு நாம் இருக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும்னா தேவனை உயர்த்த துதி நம்ம கருத்தில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அந்த தேவனை உயர்த்த துதி இருக்கும்போது தேவன் நம்ம மத்தியில் வந்துடுறாரு. மனுஷருக்கு மத்தியில் வாசம் பண்ண நான் எந்த இடத்துல துதிக்கணும் அந்த இடத்துல அவருடைய சமூகம் என் மேலே நிழலிடுது. நான் அந்த பிரசனத்துக்குள்ளே இருக்கேன். அந்த பிரசனத்துக்குள்ளே இருந்து நான் இன்னும் துதிக்க 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 எனக்கு தேவையான எல்லாவித ஆசீர்வாதமும் சங்கீதம் 147 நம்ம பார்த்தது போல் 147 13-14 உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் என்னுடைய எல்லைகள்லையும் வந்து பலிக்குது. ஸோ அதே நேரத்தில் நான் இன்னும் துதிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டு கொடுத்த நன்மைகளை எண்ணி ஆண்டுடைய குணாதிசயங்களை எண்ணி அவரை துதிக்கும் போதும் அவர் எனக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து நான் அவருக்கு நன்றி நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் ஆராதித்து கொண்டிருக்கும் போதும் நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரம் இல்லை, எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருடைய சகல தந்திரங்களும் நிர்மூலமாகுது, சத்துருக்களும் பின்னிட்டு திரும்புகிறாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம இது மூலம் என்ன செஞ்சுக்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். ஸோ நம்ம துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு சொல்லிட்டாரு. தானியேலை குறித்து அந்த அந்நிய ராஜா சொல்றாரு, பிரஜாதி ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஸோ இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனா இடைவிடாமல் தேவனை என்ன செஞ்சுறது? நம்ம இருதயத்தில் உயர்த்திக்கிட்டே இருக்கிறது, நேசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறது. அவரை நான் பாட்டினால் துதிப்பேன்னு சொல்றாரு. தேவனுடைய நாமத்தை நான் பாட்டினால் துதிப்பேன்னு சொல்லி தாவீது ராஜா சொல்றாரு. ஸோ அந்த சங்கீதங்கள்னால் அவரை துதி நாமும் என்ன செய்ய எவ்வளவோ பாடல்கள், நல்ல நல்ல பாடல்கள், நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு. அதை சொல்லி ஆண்டவரை துதித்து நம்ம இருதயத்தில் அவரோட களி கூர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த காரியங்கள் அந்த தானியேலை சிங்கங்களோட கெபி என்ன செய்ய முடியலை? சேதப்படுத்த முடியலை. ஆனால் அந்த சிங்க கெபிக்குள்ள கொண்டு போட்டாங்க. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாத படிக்கு சிங்கங்களோட வாயை ஆண்டவரே கெட்டி போட்டார். அதே நேரத்தில் அவனுக்கு விரோதமாக வந்து எழும்பினவங்களுக்காக அவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை. நீங்கள் அவங்களுக்கு என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு அவங்கள குறித்து முறுமுறுக்கவோ அங்கலக்கவோ செய்யலை. தாவீது ராஜா தேடி வரும்போது, அந்த தானியேலை தேடி ராஜா வரும்போது கேட்காரு, அவர் உயர சத்தமாக கேட்காரு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஆண்டவர் உன்னை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்கும்போது அவர் ராஜாவையும் குற்றப்படுத்தலை, தன்னை தூக்கி கெபியில போட்ட மனுஷங்களையும் குற்றப்படுத்தலை. ராஜாவே நீர் வாழ்க, உமக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ராஜா நான் நீதி தேவனுக்கே உரியது, நான் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கும் நான் நீதிகேடு செய்ததில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அறிக்கையை மட்டும், ராஜாவாகிய உமக்கு நான் என்ன செய்யலை? நீதிகேடு செய்யலை. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைய சாட்சியாக இருக்கணும். இடைவிடாமல் தேவனை உயர்த்துவோம். எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் நம்ம நீதிகேடு செய்ய வேண்டாம். நம்முடைய உத்தமத்தில் இன்னும் ஆண்டு கற்றுத்தந்த உள்ள உத்தமத்தில் ஒரு நம்ம உத்தமன்கிறதுனால இல்லை, நம்ம அறிந்து கொண்ட எதுவரையில் தேறி இருக்கிறாயோ அதுவரையில் ஒழுங்காய் நடந்து கொண்டு சீராய் நடந்து கொண்டு தான் பவுல் ஆலோசனை தாராரு. ஸோ நமக்கு எதுவரை நம்ம தேறி இருக்கிறோமோ, எது வரைக்கும் நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோமோ அது வரைக்கும் நாம் சரியாக நடந்து கொள்ள நமக்குள்ளே தீர்மானிப்போம். மற்றவங்களை குறித்து நம்ம மற்றவங்களை
மற்றவங்க கூட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கவோ இல்லை மற்றவங்கள அற்பமாக எண்ணவோ நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தரல. நம்ம மேன்மை பாராட்டவும் வேண்டாம், மற்றவங்களை அற்பமாக எண்ணவும் வேண்டாம். ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதையில் அவரை ஸ்தோத்தரித்து துதித்து அவருக்கு பின்பாக நம்ம அமைதலோடு செல்லும்போது நம்முடைய எல்லா காரியங்களிலும் உலக பிரகாரமாக மாத்திரம் இல்லை, இம்மைக்கு மாத்திரம் இல்லை, மறுமையிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக திகழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். துதித்து பாடு சீயோனே, ஸ்தோத்தரிப்பாய் நாளுமே, தூயர் உனது அரணாயிருப்பதால் எல்லை எங்கும் சமாதானம் உன் பிள்ளைகளின் வாழ்விலும் தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். துதித்து பாடு சீயோனே, ஸ்தோத்தரிப்பாய் நாளுமே, தூயர் உனது அரணாயிருப்பதால் எல்லை எங்கும் சமாதானம் உன் பிள்ளைகளின் வாழ்விலும் தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுப்பா. எல்லா சூழ்நிலையிலும் அன்றே எப்பொழுதும் தகப்பனே உம்மை உயர்த்தும் துதி எங்கள் நாவில் இருக்கட்டும் இயேசப்பா. எங்கள் நாவு உம்முடைய மகத்துவத்தினால் நிறைந்து இருக்கட்டும். துதி ஸ்தோத்திரேன்னு நீங்கள் சொன்ன தகப்பன் எங்கள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை உம்முடைய நாமத்தை துதிக்கும் ஆண்டவரே பாட்டாகிய ஆண்டவரே துதியின் பலியை நாங்கள் எப்போதும் உமக்கு செலுத்தி கொண்டிருந்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து இன்னும் முன்னேறி உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே ஓடி வர கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அருள் செய்யுங்க. தொடர்ந்து பெரிய காரியங்களை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கொண்டு செய்யப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிக்க நம்ம எல்லாவற்றையும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.